இந்த பியர் பிரஷர் பொறுத்தவரைக்கும் டீனேஜ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கவனத்துடன் கையாள வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் இதை எவ்வாறு கையாள வேண்டும்? ஏன்னா, நம்மளும் இதே போல பீர் பிரஷர் இந்த அடோலசன்ட் ஏஜ கிராஸ் பண்ணி தான் நம்மளும் வந்திருக்கோம். நம்ம வாழ்ந்த சூழ்நிலை வேற. இப்ப இருக்கிற இளைஞர்கள் வாழ்கிற சூழ்நிலை வேற. நம்ம ஒரு தப்பு பண்ணா அந்த காலத்துல குடும்பத்த விட்டு வெளிய போய் தான் பண்ண முடியும். இப்ப அவன் கை அடக்கத்துல எல்லாமே இருக்கு. இருந்த இடத்துல இருந்து அவன் என்னனாலும் சாதிக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கும்பொழுது, நாம் இதை சற்று கவனத்துடன் தான் அணுக வேண்டும். ஏன்னா, நம்ம என்னன்னா கிளாஸ்ல கையில வச்சுட்டு இருக்கோம். கீழ போட்டா நொறுங்கிருங்க. ஆனா நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது தேவனிடத்தில் அவர்களை ஒப்படைக்க வேண்டுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாமல், பயப்படாமல் தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. ஏன்னா, இந்த குழந்தைய குடுத்தது தேவன். அவர் பார்த்துக் கொள்வாங்க. அத நம்ம தவறாம பண்ண வேண்டும். 2வது பண்ண வேண்டியது, எந்த சூழ்நிலையும் குழந்தைகளோடு பேசுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஏன்னா, அவன நான் நம்ம கேட்கலாம். அவனே இன்ட்ரெஸ்ட்னா நம்ம கேட்கணும். இன்னைக்கு காலேஜ்ல என்ன நடந்தது? வேலை பார்க்கிற ஸ்தலத்துல என்ன நடந்தது? கேட்கும் பொழுது, அவன் ஏதாவது ஒரு விஷயத்த நம்மட்ட ஷேர் பண்ண வாய்ப்புகள் வரும்போது, நாம அவனுக்கு நம்முடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும். இதற்கு மேலாக நாம் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அன்பு செலுத்தணுங்க. அவனுக்கு புரியணும். நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணாலும், நம்ம அப்பா, அம்மா நம்மள எவ்வளவு நேசிக்கிறாங்க. அந்த இளையகுமாரன் கதைய பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவான். பணத்த கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சுட்டு வரும்போது, அவன் அப்பா அவனுக்காண்டி காத்திருந்து வரும்பொழுது அணைத்துக் கொள்வார். அதேபோல நம்ம அன்ப அவன்கிட்ட எப்பொழுதும் தெரிவித்துக் கொண்டே இருக்கு. நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு. இத மட்டும் நம்ம பண்ணா போதுங்க. ஏன்னா நம்ம கடவுள் இந்த குழந்தைகள அவர் பாதுகாத்துக் கொள்வார்.